வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த மழை காலத்துக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பருப்பு அரிசி எல்லாம் போட்டு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் பச்சரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 5 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நைஸாக அரைக்காதீங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால நல்லா கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், 1/2 கப் துருவிய தேங்காய், கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்து எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். நான் இன்னைக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலைங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணுங்க, ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ள நல்லா வேகும். இப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். வெளியே நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.